ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம். இவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு. இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவாக்கு வழிபாடு. இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு. இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு. வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திடச் செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். இயேசுவில் இனியவர்களே, இன்றைய நாளில் நாம் திருஹிருதய ஆண்டவருடைய திருவிழாவை இந்த லோயலா எல்சியத்திலே சிறப்பிக்கிறோம். ஜூன் மாதம் முழுவதுமே திருஹிருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம் என்பதால் இந்த நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே லோயலா எல்சியத்தில் உள்ள திருச்சிலுவை ஆலயத்தில் நடைபெறும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்க வந்திருக்கிற அனைத்து இறை மக்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இறை அருள் பெற்று நல்ல சுகத்தோடு வாழவும், இப்பகுதியில் உள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகள் இறை பக்தியில் வளரவும், அவர்கள் கல்வி சிறக்கவும், குறிப்பாக இந்த கல்வியாண்டிலே அரசு தேர்வு எழுதிய 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மேல்கல்விக்கு செல்லவும், அவர்கள் குடும்பத்தில் அமைதி நல்ல சுகத்தோடு இருக்கவும், உள்ளார் புனித ஆரோக்கிய அன்னைக்கபியில் நடைபெறும் செட்டு வேலை நன்றாக நடைபெறவும், படித்து முடித்த இளையோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், அதற்காக அவர்கள் நன்கு முயற்சி எடுக்கவும், இருதயம் என்ற பெயர் கொண்ட அனைவரையும் ஆண்டவர் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாகவும், நல்ல சுகத்திற்காகவும், இருதயம் என்று பெயர் கொண்ட இறந்த ஆன்மாக்கள் இறைவனின் திளைப்பாற்றி அடையும்படியாக லோயலா பப்ளிகேஷனில் வரும் 2024ஆம் கல்வியாண்டிற்கு எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த திருப்பலியில் நாம் நம்முடைய தேவைக்காகவும் நம்மவர்களுடைய தேவைக்காகவும் பக்தியோடு மன்றாடுவோம். யாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவளிக்கின்றார். இயேசுவில் இனியவர்களே, நான் தொடக்கத்தில் சொன்னது போல ஜூன் மாதம் முழுவதுமே திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. திரு இருதய ஆண்டவர் தனது அன்பின் உச்சத்தை காட்டியவர். எனவே இந்த மாதத்தில்
நாம் ஆண்டவருடைய அன்பை சிறப்பாக சிந்தித்து பார்ப்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறோம். இனியவர்களே, மனிதர்களே அதிகமாக அன்பு செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். நமக்கு அன்பர்கள் இருக்கிறார்கள், நம்மை நேசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். நாம் நேசிக்கிறவர்களுக்காகவோ நம்மை நேசிக்கிறவர்களுக்காகவோ நாம் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நம்மை எல்லாரையும் நேசிக்கிற திரு இருதய ஆண்டவர் நமக்காக தனது உயிரையே கொடுத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் ஒரு மாதம் முழுவதையும் திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. எனவே இந்த திருப்பலியிலே அவருடைய இதய அன்பை அதிகமாக சிந்திப்பதற்கும் அவருடைய இதய அன்பை பெற்றுக்கொண்ட நாம் அதை பிறருக்கு பகிர்ந்து கொள்வதற்காகவும் வரவேண்டி மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மாயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீரே. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள்வீராக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். என் உள்ளம் உன் பக்கம் திரும்பியுள்ளது. இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 3, 4 மற்றும் 8 முதல் 9 வரை. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்து நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அவர் வாய் திறவாதோ யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. இரண்டாம் வாசகம். அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 8 முதல் 12 முடிய மற்றும் 14 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும் எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழிகாலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும் இறைமக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுள் ஊழிகாலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவானுக்கு நன்றி. Alleluia.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 31 தொடங்கி 37 முடிய. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் ஒருவர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களுள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, திரு இருதய ஆண்டவருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். கரவொலி எழுப்பி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்பு அனைவருக்கும் மிக பிடித்தமான ஒரு உணர்வு, ஒரு உறவு. அன்பிற்காகத்தான் உலகம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அன்னை தெரசா கூறுவார், உன்னிடம் அதிகாரம் இருக்கிறதா, நீ அன்பு செய், அதற்காகத்தான் உலகம் காத்திருக்கிறது என்று. இனியவர்களே, அன்பு என்கிற உணர்வு எல்லா உயிருக்கும் அடிப்படையாக இருக்கிறது. ஏனென்றால் புனித யோவான் சொல்வார், அன்பே கடவுள். கடவுளுடைய அன்பு என்னவென்று மனிதர்களால் உணர்ந்து கொள்ளவே முடியாது. எந்த காலகட்டத்திலும் நாம் இதுதான் கடவுளுடைய அன்பு என்று சொல்லிவிட முடியாது. புனித அகுஸ்தீனார் சொல்லுவார், நாம் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய உணர்வுகளையும் எல்லாம் கொட்டி இதுதான் கடவுளுடைய அன்பு என்று ஒரு மிகப்பெரிய கோட்பாட்டோடு வந்தால் அந்த கோட்பாட்டு கடவுளுடைய அன்பு என்கிற பெருங்கடலின் ஒரு துளியாகத்தான் இருக்குமே ஒழிய கடவுளுடைய அன்பை ஒருபோதும் நம்மால் உணர்ந்து விட முடியாது. இனியவர்களே, அத்தகைய கடவுளுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளில் புனித பவுலடிகளார் கூறுகிறார். கடவுளுடைய அன்பின் ஆழத்தை நீங்கள் உணர்வீர்களாக. ஆழம், அகலம், நீளம், உயரம் எதுவும் அறிய முடியாத, அறிவுக்கு எட்டாத இந்த ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக என்று சொல்லுகிறார். இனியவர்களே, கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது என்றால் ஏன் அவர் புரிந்து கொள்ள சொல்கிறார்? அல்லது கடவுளுடைய அன்பு உண்மையில் ஆழம், அகலம், நீளம், உயரம் காண முடியாத அன்பா? மனிதர்கள் இன்று எதையெல்லாமோ கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். நிலவில் சென்று வாழ முடியும் என்றோ, நிலவையே பக்கத்தில் கொண்டு வரலாம் என்றோ அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அறிவியலால், அறிவால் அனைத்தையும் அறிந்துவிட முடியும் என்று சொல்லுகிற மனிதர்களால் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாதா என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்டாலும் முடியாது என்பதுதான் பதிலாக அமையும். தொடக்க நூலிலே இதற்கான வெளிப்படையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் மனிதனுக்காக இந்த உலகத்தை படைக்கிறார். கடவுள் சட்டமா மனிதனா என்று வந்தால் மனிதன்தான் முக்கியம் என்று சொல்லக்கூடியவர். எனவே தான் ஓய்வு நாளை மீறுகிற பொழுது ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று சொல்லுகிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? உயிரை காப்பதா, அழிப்பதா, நன்மை செய்வதா, தீமை செய்வதா என்று கடவுள் கேட்கிறார்.
எனவே கடவுள் இந்த உலக அனைத்தையும் விட, சட்டத்திட்டங்களையும் விட அவர் முன்னிறுத்துகிற காரியம் மனிதருக்கு மீது அவர் வைத்திருக்கிற அன்பு. தொடக்க நூலில் கடவுளுடைய கட்டளையை மீறுகிற ஒரு பகுதி இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் கடவுள் தங்களுக்கு தந்திருக்கிற முதல் கட்டளையை முறியடிக்கிறார்கள். அந்த பழத்தை உண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அவருடைய கட்டளைகளை மீறி அவர்கள் விலக்கப்பட்ட கனியை உண்கிறார்கள். இனி இவர்களே, சட்டமா மனிதனா என்கிற பொழுது மனிதன்தான் முக்கியம் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் கடவுளை தண்டிக்கிறார் என்று. அப்படி என்றால் கடவுள் தன்னுடைய வாக்கை மீறுகிறாரா? ஒருபோதும் இல்லை. 3ஆம் அதிகாரம், தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையில் கடவுள் தன்னுடைய உச்சக்கட்ட கோபத்தை காட்டுவதாக நாம் பார்க்கிறோம். நீ மண்ணிலிருந்து தோன்றினாய், மண்ணுக்கே திரும்புவாய். மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையில் சொல்லுகிற ஆண்டவருடைய கோபத்தின் உச்சத்தை பார்க்கிற மனிதர்கள் நாம் தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஏவாள் முதல் குழந்தையை பெற்றுக்கொண்டு அதற்கு சேத்து என்று பெயரிடுகிறார். சேத்து என்றால் சேர்த்து கொள்ளுதல் என்பது பொருள். ஏற்கனவே கடவுள் மனிதரை தனியாக படைத்து தகுந்த துணையாக இன்னொரு இணையை படைக்கிறார். படைத்துவிட்டு கடவுள் சொல்கிறார், எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்கிறார். மனிதரை இணையாக படைத்துவிட்டு எல்லாம் நல்லதாக இருக்கிறது என்று சொல்லுகிற ஆண்டவர் நல்லதை அதிகப்படுத்துகிறார். இன்னொரு மகனை சேர்த்து கொடுக்கிறார். சேத்து என்று இன்னொரு மகனை பெற்றெடுத்த ஏவாள் சொல்லுவார், இந்த குழந்தையை நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். மனிதனை மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி அவனை விட்டுவிட்டிருந்தால் கடவுள் நிச்சயமாக இன்னொரு குழந்தையை கொடுத்திருக்க மாட்டார். குழந்தை என்பது ஒரு வம்சத்தை விருத்தி அடைய செய்வது, நீட்டிக்க செய்வது. எனவே தான் எல்லாரும் குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். என்னுடைய சந்ததியினுடைய பெயரை அடுத்த இடத்திற்கு, அடுத்த தலைமுறைக்கு நகர்த்துவதற்கு, கடத்துவதற்கு எனக்கு குழந்தை வேண்டும். எனவே தான் எல்லாருடைய திருமணத்திலும் நாம் வாழ்த்தி சொல்லுவோம், நீங்கள் வாழையடி வாழையாக வாழுங்கள், உங்களுடைய சந்ததி பெருகிக் கொண்டே போகட்டும் என்பதற்கான அடையாளம் என்ன? குழந்தை. எனவே நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆண்டவர் சபிப்பதாக தோன்றினாலும் அந்த இனம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக கடவுள் அவர்களுக்கு இன்னொரு குழந்தையை சேர்த்து கொடுக்கிறார். ஆண்டவர் சேர்த்து கொடுக்கிறார் என்ற பொருளில் ஏவாள் தன்னுடைய மகனுக்கு சேத்து என்று பெயர் வைக்கிறார். இனி இவர்களே, ஒருவர் என்னுடைய பேச்சை மீறுகிற பொழுது அவனை நான் எப்படி ஒதுக்கிவிட என்று சொல்லித்தான் நாம் நினைப்போம். ஆனால் தான் கொடுத்த ஒரே கட்டளை, முதல் கட்டளையை முறியடிக்கிற, ஒதுக்கி விடுகிற, புறந்தள்ளி விடுகிற மனிதனை கடவுள் எந்த அளவிற்கு அன்பு செய்கிறான் என்றால், இந்த இனம் அழிந்து போய்விடக்கூடாது, இந்த சந்ததி நீண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? மனிதரிவால் ஒருபோது முடியாது. இனியவர்களே, குழந்தை செல்வம் கடவுள் தருகிற பரிசு என்று சொல்லுகிறது திருப்பாடல். ஆண்டவர் அவ்வளவாக அன்பு செய்கிறார் என்றார். யார் தனக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்களோ, யார் கடவுளாகவே மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார்களோ, யார் ஆண்டவருடைய கட்டளையை மீறினார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பரிசு கொடுக்கிறார். குழந்தை செல்வம் கடவுள் தருகிற பரிசு என்று சொன்னால், தொடக்க நூலிலே 4ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையிலே ஏவாள் சொன்னாலே, இந்த குழந்தையை நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். அப்படி என்றால் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் ஆண்டவர் பரிசு கொடுக்கிறார். அந்த கனியை முதலில் பறித்து உண்டது யார்? ஏவாள். முதலில் பாவம் செய்தவள், பாவம் செய்ய தூண்டினவள் என்று சொல்லி பெண்ணினத்தையே இந்த சமூகம் இன்னும் சாடிக்கொண்டிருக்கிறது, ஏசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பெண் சமூகத்திற்கு யார் முதல் பாவத்தை தூண்டினார் என்று சொல்லப்படுகிறாரோ அவருக்கு ஆண்டவர் பரிசு கொடுத்தார், குழந்தை செல்வம் என்கிற பரிசு. இனி இவர்களே, ஆண்டவருடைய அன்பை நாம் சோதித்து பார்க்கிற பொழுது, சிந்தித்து பார்க்கிற பொழுது உண்மையில் நாம் பிரமிப்படைகிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது, கடவுளால் எப்படி இவ்வளவு பெரிய அன்பை செய்ய முடிகிறது? தொடக்க நூலில் மட்டும்தான் ஆண்டவர் அன்பு செய்தாரா? புதிய நூலிலையும் நாம் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் அனைவரையும் அறிந்திருந்தார். ஆண்டவர் என்று தொடக்க யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுவது இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து பந்தியிலிருந்து எழுந்து தனது இடுப்பிலே துண்டை கட்டி கொண்டு சீடர்களுடைய பாதங்களை கழுவ தொடங்குகிறார். 11வது இறைவார்த்தை சொல்கிறது, தன்னை காட்டி கொடுக்க இருந்தவன் யார் என்றும் ஆண்டவருக்கு தெரியும்.
யூதாசு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக இருக்கிறான், அழகை அவனை தூண்டி இருக்கிறது என்று இயேசுவுக்கு தெரியும். அதே யோவான் நற்செய்தியால் 13வது அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோம், அவர் அனைவருடைய கால்களையும் கழுவினார். சீடர்களுடைய திருத்துதர்களுடைய காலடிகளை கழுவினார். திருத்துதர்கள் எல்லாருடைய காலடிகளை கழுவினார் என்றால் யூதாசனுடைய காலடிகளும் இயேசு கழுவுகிறார். 11வது இறைவார்த்தையில் தன்னை காட்டி கொடுத்திருந்த யூதாசை இயேசுவுக்கு தெரியும் என்று சொல்கிறது. 12வது இறைவார்த்தை தன்னை காட்டி கொடுத்த யூதாசினுடைய காலடிகளையும் இயேசு கழுவினார் என்று சொல்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு மனிதனால் எப்படி ஜீரணிக்க முடிகிறது? உங்களுக்கு எதிராக ஒருவன் கிளர்ந்தெழுந்திருக்கிறான் என்றால், உங்களுக்கு ஒருவன் துரோகம் செய்ய போகிறான் என்று உங்களுக்கு தெரியும் என்றால், அவனோடு உங்களால் 5 நிமிடம் பேச முடியுமா? ஒரு 5 வார்த்தையாவது பேச முடியுமா? நிச்சயமாக நம்மால் முடியாது. எனக்கு எதிராக ஒருவன் மாறி இருக்கிறான் என்ற செய்தி அது வதந்தியாக கூட இருக்கலாம். ஒருவன் எனக்கு எதிராக இருக்கிறான் என்பதை நான் தெரிந்து கொள்கிற பொழுது அது பொய் என்று தெரிந்தாலும் கூட ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்று சொல்லி அவனிடம் நான் பேசுவதை நிறுத்தி விடுவேன். ஆனால் இயேசுவை பாருங்கள், தன்னை ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான், காட்டி கொடுப்பதனால் தன்னுடைய இறப்பு எவ்வாறு கேவலமாக இருக்கும் என்று, மிகுந்த வலி மிகுதியாக இருக்கும் என்று அவர் அறிந்த பிறகும் கூட அவனுடைய பாதடிகளை கழுவுகிறார். தன்னுடைய இறப்பு எவ்வளவு வன்மையாக இருக்கும் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். எனவே தான் தந்தையே, முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல உமது விருப்பமே நிகழட்டும் என்று சொல்கிறார். அவர் கடவுள் வடிவில் இருந்தாலும் மனிதனாக தோன்றியாலும் அவருக்கு அந்த சாவினுடைய வலி எப்படி இருக்கும், அதனுடைய குரோதம் எப்படி இருக்கும், வேதனை எப்படி இருக்கும் என்றெல்லாம் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட கொடூரமான சாவிற்கு என்னை காட்டி கொடுக்க போகிறவன் எனக்கு முன்பாக இருக்கிறான் என்பதை தெரிந்த பிறகு கூட இயேசு கிறிஸ்து அவனுடைய காலடிகளை கழுவுகிறார். இனி இவர்களை காலடிகளை கழுவுவது என்ன அவ்வளவு பெரிய செயலா என்று நாம் நினைத்து பார்க்கலாம். இயேசுனுடைய காலத்தில் அல்லது அதற்கு முந்தைய காலங்களில் யார் யாருடைய காலடிகளை கழுவுவார்கள் என்றால், அடிமைகள் எஜமானர்களுடைய காலடிகளை கழுவுவார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கிறவனை எப்படி பார்க்கிறார்? தன்னுடைய எஜமானனாக பார்க்கிறார். இது இவர்கள் அதனால்தான் யூதாசை அவரால் எளிதாக மன்னித்து விட்டு அவனுடைய காலடிகளை கழுவ முடிந்தது. ஒரு எஜமானனுக்கு அடிமையின் மீது எல்லா உரிமையும் இருக்கிறது என்று விவிலியம் சொல்கிறது. ஒரு அடிமையை அவர் மீட்டுக்கொள்ள முடியும், அவனை விற்றுவிட முடியும், அவனை கொலை செய்யவும் எஜமானனுக்கு அதிகாரம் இருக்கிறது. தொடக்க நூலிலே தனக்கு எதிராக திரும்புகிற மனிதனுக்கு கடவுள் பரிசு கொடுக்கிறார் என்றால், புதிய ஏற்பாட்டிலே தன்னை காட்டி கொடுக்கிறவனை கடவுள் தனக்கு எஜமானனாக மாற்றுகிறார். எவ்வளவு அற்புதமான அன்பு! நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அன்பு. அதனால தான் பவுலடிகளார் சொல்கிறார், கடவுளுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் எது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் பெறுவீர்களாக. இனியவர்களே, இந்த ஆற்றல் மிகுந்த அன்பை நாம் நினைத்து பார்ப்பதற்காகத்தான் இந்த ஜூன் மாதம் முழுவதுமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் அன்பின் வெளிப்பாட்டை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். கடவுள் தன் அன்பு செய்வதை ஏன் சொல்லுகிறார்? தன்னுடைய இதயத்தை ஏன் திறந்து காட்டுகிறார்? இந்த இதயத்தை நீங்கள் பாருங்கள். இந்த இதயத்தினுடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவினுடைய இதயத்தின் அன்பை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்கிறது, படைவீரன் ஒருவன் இயேசுவினுடைய இதயத்தை குத்துகிறான், அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்து ஓடுகிறது. இனியவர்களே, நம் அனைவருக்குமே தெரியும், இதயத்தில் இரத்தம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறதா? எந்த இதயத்திலுமே தண்ணீர் இருக்காது. அப்படி என்றால் இயேசுவினுடைய இதயத்திலிருந்து தண்ணீர் எப்படி வடிந்தது? இயேசு இதயத்தில் தண்ணீரை வைத்திருந்தாரா? இனி இவர்களை யோசித்து பார்ப்போம். நாம் நடந்து செல்கிறோம், கீழே வழுக்கி விழுந்து விடுகிறோம், நமது முட்டியிலோ அல்லது வேறு எங்கேயோ ஒரு அடிபட்டு விடுகிறது என்று சொல்லுங்கள். இரத்தம் வரும். இரத்தம் உறைஞ்ச பிறகு இரத்தத்தின் மேலே என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். இரத்தம் உறைந்து விட்டதற்கு பிறப்பாடு அதில் தண்ணீர் ஊற்றெடுக்கிறது. அப்படி என்றால் இரத்தம் இனிமேல் வடியாது என்று பொருள். இரத்தம் உறைந்து விட்டது என்று பொருள். இதயத்தில் இரத்தம் இருக்கிறது. அந்த இரத்தம் இயேசு இறந்து விட்டபடியால் அது உறைந்து போய்விட்டது. உறைந்து போன இரத்தம் கொண்டிருக்கிற இதயம் துடிக்காது. இயேசு நிரந்தரமாக இறந்து விட்டார் என்பதற்கான அடையாளம். இயேசுனுடைய இதயம் சுருங்கிவிட்டது, அது இனிமேல் துடிக்காது, அவர் இறந்து விட்டார். அந்த இதயத்தினுடைய இரத்தம் சுண்டி போய்விட்டதால், உருகி போய்விட்டதால், இறுகி போய்விட்டதால் அதில் தண்ணீர் ஊற்றெடுத்திருக்கிறது.
எனவே தான் இயேசுனுடைய இறப்பை உறுதி செய்வதற்காக அவர்கள் குத்துகிறார்கள். அங்கிருந்து உறைந்து போன இரத்தமும் வடிகிற தண்ணீரும் வடிகிறது. இனியவர்களே, இயேசு நமக்காக இறந்தார். நம் மீது அவர் வைத்திருந்த அன்பினால் அவர் இறந்தார் என்பதற்கான அடையாளம்தான் குத்தி திறக்கப்பட்ட விழா. இனியவர்களே, அந்த விழா திறக்கப்பட்ட நாளை தான் நாம் இன்று விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுனுடைய அன்பின் விழா. இயேசுனுடைய அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உலகம் அறிந்து கொண்ட விழா. இந்த விழாவை தெரிந்து கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நாமும் இன்னொருவருக்கு அன்பு செய்ய கடமைப்பட்டவர்களாக மாறுகிறோம் என்கிற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டார்களோ, யார் கடவுளுடைய அன்பை அனுபவித்திருக்கிறார்களோ, அவர்களால் தான் கடவுளுடைய அன்பை இன்னொருவருக்கு கொடுக்க முடியும். ஒரு அழகான பழமொழி உண்டு, சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். நாம் கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நம்மால் இன்னொருவருக்கு அன்பை கொடுக்க முடியும். நாம் கடவுளுடைய அன்பை பெற்றிருந்தால் மட்டும்தான் இன்னொருவருக்கு அதை வாரி வழங்க முடியும். இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய அன்பை தந்திருக்கிறார். அந்த அன்பை அதிகமாக கொட்டி தீர்த்திருக்கிறார். அந்த அன்பை முதலில் நாம் அனுபவித்துக் கொள்வோம். இயேசுனுடைய அன்பை முதலில் நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இயேசுனுடைய அன்பை இன்னொருவருக்கு கொடுக்கிற மனிதர்களாக வாழ்வோம். இயேசுனுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு, இதய விழாவை கொண்டாடுவதற்கு அதுதான் நாம் செய்கிற பதில் மொழியாக இருக்கும். அதுதான் இயேசுனுடைய அன்புக்கு நாம் செய்கிற கைமாறாக இருக்கும். அப்படிப்பட்ட அன்பை பெற்றுக்கொள்வோம், அன்பை வாழ்வோம். இயேசுனுடைய இதய அன்பை சுவைத்து மகிழ்வோம். இருதய ஆண்டவர் நம்ம அனைவரையும் நிரம்ப ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினான் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே வானதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் ஆண்டவர், தூயவர்க்கே நாயகர். வானமும் வையமும் உன் புகழ் நிறைந்தன. வானமும் வையமும் உன் புகழ் நிறைந்தன. வானிலை ஆண்டவர் போற்றி. வானிலை ஆண்டவர் போற்றி. ஆண்டவரானையால் வருபவர் வாழி. வானிலை ஆண்டவர் போற்றி. தூயவர் 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 ஆண்டவர், தூயவர்க்கே நாயகர். ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்ததமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் வரவேற்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும். இந்த ஜூன் மாத திருப்பலியை திரு இருதய ஆண்டவர் திருவிழாவாக அருள் தந்தை அவர்கள் கொண்டாடி சிறப்பு திருப்பலியை ஏற்படுத்தினார்கள். அதற்காக நான் நன்றி கூறுகிறேன். அருமையான 3 மாதங்களாக எங்கேயோ இருந்து சிறுவில்லிபுத்தூரிலிருந்து இங்கே வந்து பார்த்து இந்த இடத்தில் அவர்கள் அதிக பக்தி கொண்டு நாங்களே வந்து 2-3 மாதங்கள் பாடல்கள் பாடுகிறோம் என்று அருமையான ஒரு பாடல் குழுவை ஏற்பாடு செய்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலையும் இன்று மிக சிறப்பாக திரு ராஜ் அவர்கள் கீபோர்டையும் போட்டு கொண்டார்கள், கிட்டாரையும் வாசித்து கொண்டார்கள். ரொம்ப அழகாக இது பெரிய கத்தீட்ரலில் நடக்கக்கூடிய திருப்பலிக்கு பாடியது போல் அவர்கள் பாடினார்கள். அதற்காக அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இங்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எல்லா ஊரிலிருந்தும் பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. வேலாதிபுரத்திலிருந்து வந்த சொற்பமாக இருந்தாலும் பக்கத்து ஊரிலிருந்து வந்திருக்கீங்க. அவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு திரு இருதய ஆண்டவர் நிச்சயம் திரு இருதய நிழலில் இளைப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக அடுத்த மாதம் மிக மிக முக்கியமான மாதம் 20/7 3வது சனிக்கிழமை 20/7/24 வருகிறது. அன்று இந்த இடத்தின் பாதுகாவலர், எங்கள் பப்ளிகேஷனின் பாதுகாவலர் புனித லோயலா இஞ்ஞாசியார் திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாட நான் திட்டமிட்டுள்ளேன். இதற்காக ஏறத்தாழ 7 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு ரதம் 4 மாதங்களாக தயார் செய்து கொண்டு வருகிறது ராமநாதபுரத்தில். அதற்குரிய சிறுவங்கள் எல்லாம் கொச்சின் திருவனந்தபுரத்தில் தயாராகிறது. எனக்கு என்ன வேதனை அப்படின்னா, இதை நான் இவ்வளவு பக்தியோடு செய்கிறேன், ஆனால் அதை தொட்டு தழுவதற்கு கூட நான் பாளையங்கோட்டையிலிருந்து ஆளை கூட்டி கொண்டு வருகிறேன். அதை நினைக்கும் பொழுது எனக்கு கண்ணீர் வடிகிறது. இந்த இடத்தில் பக்தி வளர வேண்டும், பிள்ளைகள் ஞானத்தில் வளர வேண்டும். நீங்களாம் வாங்கடா, உங்களுக்கு நான் ஏதாவது கல்வி உதவித்தொகை செல்கிறேன் என்று சொல்கிறேன். எல்லாவனும் இந்த 6 மாதமாக இந்த பூசைக்கு உதவி இருக்கின்ற பையங்கள் தவிர அவ்வளவரும் என்னை மடையனாக நினைக்கிறான், ஏமாற்றுக்கிறான். வருகிறான், என்னை உட்காருகிறான், அப்படியே ஒன்றுக்கு போகிறது மாதிரி ஓடுகிறான், செல்லை வச்சுக்கிட்டு ஓடுகிறான். அப்போது பையனை குறை சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் செல்லினுடைய தாக்கமும் இந்த டிவியினுடைய தாக்கமும் எவ்வளவு அதிகமாக மக்களை ஆக்கிவிட்டது. இந்த வார நம்மாழ்வு புஸ்தகத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெரியும். பாப்பரசரே சொல்லியிருக்கிறார், ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் 10-20 பேரை கொண்டு விட்டாங்க. கிறிஸ்தவ மதத்தை மாற சொல்கிறார், மாறலை பாருங்கள். இந்த 22வது நூற்றாண்டுலேயும் இந்த மாதிரி கிறிஸ்துவுக்காக சாட்சிக்காக நிற்கின்றார்கள். இந்த மாதத்தினுடைய இந்த வாரத்தினுடைய மாதா என்னது நம்மால் பத்திரிகையில் இருக்கிறது. ஆனால் நானும் எவ்வளோ செய்து பார்ப்போம், என்னோடய கஷ்டங்களுக்கு மேலாக ஏதாவது இந்த பையங்களை ஏதாவது நம்மளாம் அந்த காலத்தில் இப்படி இருந்தோமே, இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கட்டுமே என்று நான் நினைக்கிறேன்.
நான் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது எனக்கு அந்த கல்லூரியில் கோயிலில் நான் ஈடுபாடுகின்ற இருக்கிறதுனால எனக்கு 200 ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டில் ஏறும். ஒரு வருஷத்துக்கு 200 ரூபா அக்கௌண்ட்டில் நோட்டீஸ் போர்டில் கிடக்கும். நம்பர் 200 அப்படின்னு போட்டு 200 ரூபா கிடக்கும். யாருக்கும் தெரியாது. 4-5 பையங்களுக்கு தான் இருக்கும், அந்த கிறிஸ்தவ பையங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களாம் கிறிஸ்தவ பையன்கள் இந்த கிறிஸ்தவ கோயில்களில் பக்தியாக இருந்தார்கள், அதற்காக சேவியர் கல்லூரி நிர்வாகம் 200 ரூபா கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அன்றைக்கி அந்த 200 ரூபாய் என்றால் 2 மாதம் சாப்பாட்டு பணம் கட்டினதுக்கு சமம் அந்த பணம். அப்படியெல்லாம் எங்களுக்கு நாங்கள் கேட்காமலேயே நாங்கள் நடந்து கொண்ட விதத்தை வைத்து எங்களுக்கு அருள் தந்தையர்கள் உதவி செய்தார்கள். இப்பொழுது வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருமே இல்லை. இங்கே உள்ள எல்லா பையங்களும் அப்படி தான் இருக்கிறான். பக்கத்து ஊரில் அது வேலாயுதபுரமாக இருந்தாலும் சரி, கள்ளியூராக இருந்தாலும் சரி, சரவணபுரம் இருந்தாலும் சரி, அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, அது உண்மையிலேயே நீ எங்களை ஏமாற்றுகிறாயா அல்லது நான் உங்களை ஏமாற்றுகிறேனா என்று தெரியவில்லை. எனக்கு என்னிடம் இப்பொழுது ஒரு 90 பேர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நிற்பார்கள் அங்கே. அவளை விட்டு நானும் என் மனைவியும் பிரிந்து வரவே கஷ்டமாக இருந்தது. தத்திர நேரம்னு சொல்லுவோமே, அதே மாதிரி 11:30 மணி வரைக்கும் அங்கே வேலை நடக்கும். அப்படி எனக்கு உதவியாக வேலை செய்கின்ற குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பையனுக்கு கூட ஒரு 1000 ரூபா நான் கொடுக்கல, உதவிக்கு கொடுக்கல. ஆனால் ஒரு இங்கே இந்த ஏரியாவில் இந்த கிறிஸ்தவ பையங்களை மோசமாக போயிட்டுருக்காங்களே அப்படிங்கிறது ஒரு எண்ணத்தில் நான் செய்கிறேன். இப்போ இன்றைக்கி 4 பேர் இருந்தான், ஓடிட்டான். வச்சு இருந்தான், ஓடிட்டான். அதனால் தம்பி, இது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் செய்ய தயாராக இல்லை. அதனால் அடுத்த மாதம் என்ன நடக்கும்னு என்று சொல்கிறேன். சரியாக தந்தையவர்களிடம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த 5 பேர் தந்தையவர்களை நான் அழைத்திருக்கிறேன். 5 பேர் பூசை வைத்தால் அது முழுமையாக பூசை. ஒரு மிகப்பெரிய திருவிழாவில் கலந்து கொண்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற பூசை 5 பேர். அதனால் 5 பேரை நான் கூப்பிட்டிருக்கிறேன், வருவார்கள். சேசு சபை சாமியார்களை நான் கூப்பிடவில்லை, ஏன்னால் அதுக்கு அடுத்த வாரம் நான் அங்கே வைக்கிறேன். என்னுடைய இடத்தில் பாளையங்கோட்டையில் வைக்கிறேன். அங்கே ஒரு 10 சேசு சபை தந்தையர்கள் வருவார்கள். அதனால் அங்கே இருந்து மேற்கே பெரிய ஆண்டவர் இடத்திலிருந்து இங்கே வரைக்கும் பார்த்தால் ஒரு அரை பர்லாங்கு தூரம்தான் இருக்கும். இந்த அரை பர்லாங்கு தூரத்தை நம்மை கடந்து வருவதற்கு ஏறத்தாழ சிறுவம், அந்த ரதம், இதுகளெல்லாம் எவ்வளவு செலவு? 10 லட்சம் ரூபாய் செலவு செய்கிறேன். அது கடவுளுடைய மகிமைக்காக செய்கிறேன். என்னோட பணம் இருக்குது அப்படி இல்லை, எவ்வளவோ கடன் இருக்கிறது, இருந்தால் கடவுளுடைய மகிமைக்காக. புனித இஞ்ஞாசியாரே, நீர் தான் எங்களுக்கு தஞ்சம். நான் சொன்னேன் என் இடத்துல, அடுத்த மாதம் எல்லாரும் அங்கே போய் இஞ்ஞாசியார் காலில் விழுந்துருவோம்டா, நம்மளை வாழ வைக்கக்கூடிய இஞ்ஞாசியார் என்று சொன்னேன். அங்கே இருந்து 10 மணி ஜெபமாலை தான் இருக்கும். அந்த 10 மணி ஜெபமாலையும் ஒவ்வொரு இடைவெளியிலையும் இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் மிக முக்கியமானவைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு புரியும் வண்ணம் அதை வாசித்து வருவோம். 5க்கும் முக்கியமானது இங்கே வந்தோடனே தேர் இங்கே நிலைநிறுத்தப்படும். அதற்கு பிறகு என்ன செய்யும்? 5 சாமியார்கள் நமக்கு திருப்பலி ஆற்றுவார்கள். இந்த ஆண்டு நான் சொன்னதை நான் செய்கிறேன். இதெல்லாம் நான் அட்டண்டன்ஸ் போட்டிருக்கணும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் பணத்தை கொடுக்குறேன். ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி இருக்க நான் கொடுத்து விடுவேன். நீங்கள் வருகின்ற பொழுது தம்பி, உன்னுடைய பெற்றோர் கட்டாயம் உன்னுடைய அப்பா அல்லது அம்மா யாராவது ஒரு ஆள் வந்தால் தான் கொடுப்போம். கரெக்டாக நான் இப்போவுமே அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ வந்திருக்க உங்களை போட்டுட்டு கொண்டு போயிடுவேன். நான் அங்கே உங்களுக்கு கவர் போட்டு நீட்டாக கொண்டு இங்கே ஊர் பிரகாரம் பேர் வாசி கொடுப்போம். பேர் வாசிக்கும்போது இல்லை என்றால் தரமாட்டேன், இங்கே வரவில்லை என்றால். பெற்றோர் இல்லாமல் வந்தாலும் தரமாட்டோம். யாராவது ஒரு ஆள் என்ன செய்ய வேண்டும்? அப்பா அல்லது அம்மா வந்திருக்க வேண்டும்.
நான் அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னாலும் கிடையாது. அதற்கு பிற்பாடு மொத்தம் 13 பூசைகள் தான் நடக்குது. தந்தை அவர்கள் 13 பூசைகள் தான், எனக்கு அதுக்கு மேலே வேண்டாம், அதுக்கு மேலே வேச இருந்தாலும் இங்கே செலவு செய்ய நீயால் சக்தி இல்லை உடம்பில். 13 பூசைகள் தான். அந்த 13 பூசைகள் 6 பூசைகள் அட்டண்டன்ஸ் போடவே முடியாது. கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், திருவிழாக்கள் அந்த மாதிரி போயிடும். 6 பூசை தான் இதே மாதிரி சின்ன கூட்டத்தில் இருப்போம். இந்த 6 பூசையிலையும் கீழே வந்து யார் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் அட்டண்டன்ஸ் போடுவேன். பெஞ்சில் இருக்கக்கூடிய பையங்களுக்கெல்லாம் அட்டண்டன்ஸே கிடையாது. கீழே வந்து உட்காந்துருக்கணும் வரிசையாக. பிள்ளைகளும் பையங்களும் கீழே வந்து உட்காந்து, அந்த அக்காலாம் உட்காந்துருக்காங்களே, எவ்வளோ பெரிய அக்கா, அவங்க பெரிய படிப்பு படித்து பெரிய மேல்நிலை பள்ளியில் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்களெலாம் கீழே உட்காந்துருக்காங்க. கீழே உட்காந்துருக்கவங்களுக்கு தான் அட்டண்டன்ஸ். நான் கடைசி வரையும் உங்களை பார்ப்பேன், ஓடனே கிடையாது. இன்று ஒன்று, இது ஒன்று. அடுத்த மாதத்தில் யாரெல்லாம் இஞ்ஞாசி இக்னேசியஸ் லோயலா அப்படின்னு சொல்லி பேர் கொண்டவர்கள் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு பெண்களுக்கெல்லாம் சேலை கொடுக்கப்படும், ஆண்களுக்கெல்லாம் வேஷ்டி கொடுக்கப்படும். இஞ்ஞாசியார் திருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் இஞ்ஞாசியார் நாமந்தாங்கிய உங்களுக்கு பெண்களுக்கு சேலையும் ஆண்களுக்கு வேஷ்டியும் கொடுக்கப்படும். எல்லோரும் தயவு செய்து பக்கத்தில் சொல்லுங்கள். மிக அருமையாக நீங்கள் அப்படியே பார்த்துருக்கோம். எல்லா வெளிநாட்டினுடைய அமைப்பில் நான் பார்த்து இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்லி சப்பரத்தை சொல்லி அழகாக செய்துட்ருக்குறாங்க. எல்லாம் மெட்டலில் போட்டுட்ருக்காங்க. அதே சப்பரத்தில் பேச அடிய அடுத்த செப்டம்பர் மாதம் பெரிய திருவிழாவுக்கு அது சப்பரமாக மாறிவிடும். எல்லாம் ரதம் ஒரு பக்தியில் வரட்டும் அப்படின்னு சொல்லி செய்கிறோம். நீங்கள் இதற்கு நல்ல ஒத்துழைப்பு தாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே நான் பங்கு தந்தை அவர்களுக்கு மிகுந்த நன்றி சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் ஒவ்வொரு திருப்பும் அவர்களுடைய அன்பான பேச்சுகளை நான் கவனிக்கிறேன். அவர்கள் மிகுந்த பெருந்தன்மையோடு என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். அதிலையும் குறிப்பாக இந்த வருஷம் மிக சிறப்பாக குருசுமலை திருவிழாவை நடத்தி முடித்து கொடுத்துருக்கிறார்கள். குருசுமலை கோயில் நான் பட்டப்பாடு எனக்கு தெரியும், கஷ்டங்கள் எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன், மிக சிறப்பாக. என்ன, நான் முதல் வருஷம் 2வது வருஷம் திருவிழா கொண்டாடுகின்ற பொழுது இவ்வளோ ரூபா செலவாயிடுச்சு அப்படின்னு சொன்னதை யாருமே ஏற்றுக்கிறல. வேணுக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இப்பொழுது தெரியும் இவ்வளோ ரூபா செலவாகுது அப்படின்னு சொல்லி. அதனால் ரொம்ப அருமையாக நான் கூட கொடுத்த பணத்தை இவ்வளவு எதுக்கு சார் நீங்கள் தாரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்கு நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ஃபாதர் விற்றுக்காங்க. எனக்கு நல்லா ஃபாதருடைய முதல் நாள் பேச்சிலேயே நான் ஒன்றை புரிஞ்சேன். பணத்தில் எந்த விதமான பற்றும் இல்லை என்பதை நான் புரிஞ்சு கொண்டேன். பணத்தில் எந்த விதமான பற்றுமே அவர் கொள்ளலை. எனக்கு அதுலேயே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. என்ன வந்ததோ அது மக்களுக்கு தான், கோயிலுக்கு தான், அது மற்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொண்டேன். நல்லா தந்தை அவர்களே, உங்களுடைய ஆட்சி காலம், உங்களுடைய இறைப்பணி காலம் இன்னும் 4 ஆண்டுகள் ஏறக்குறைய 4 ஆண்டுகள் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய சிறப்பான ஆசீரும் வரலும் இந்த வேலாயுதபுரத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். இவர்களையும் உங்களால் முடிந்தவரை நீங்களும் திருத்தி கொண்டு வந்து நீங்கள் செல்வதற்கு முன்னால் ஒரு இறை ஞானத்தில் ஓரளவாவது அவங்க இருக்கும்படி செய்து கொள்வோம். உள்ளார் கோயில் ஓரளவு நான் கஷ்டப்பட்டு அப்படி தத்தி வருகிறது. அதையும் ஆரோக்கியமாக அவர்கள் நலத்தோடு எங்களுடைய நலத்தையும் கூட. எனக்கெல்லாம் ரொம்ப சோம்பலாக போச்சு ஒரு வாரத்துக்கு முன்னால். இந்த பிள்ளை நிற்போமா நம்மன்னு எனக்கு தெரியாத அளவுக்கு ஆகி போய் இருந்தேன். அந்த அளவுக்கு கொண்டு வந்து கூட நிப்பாட்டி இந்த திருவிழாவை நடக்க உதவி செய்திருக்கிறார்கள். அதனால் வரக்கூடிய இஞ்ஞாசியார் திருவிழாவை எல்லோரும் சேர்ந்து மிக சந்தோஷமாக கொண்டாடி. ஏன்னா நாமெல்லாம் இஞ்ஞாசியார் தோற்றுவித்த சேசு சபை சாமியார்கள் அடங்கிய பங்கை சேர்ந்தவர்கள். வேலாயுதபுரம் சகனாபுரியில் என்ன இருக்குது, ஒரு இஞ்ஞாசியார் கோயில் இருக்கிறது.
சவேரியார் கோயில் இருக்கிறது. சவேரியார் கோயிலை கட்டும் பொழுது அதை திறக்கும் பொழுது சுருவமே கிடையாது, கிடைக்கல. எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தாங்க, சவேரியார் படம் இருக்கா, இஞ்ஞாசியார் கூட சவேரியார் நிற்பார் அப்படின்ட்டு. இல்லை, அதுக்கு பிறகு தான் இஞ்ஞாசியார் சிறுவம் செய்து வந்தது, செய்து வந்தது. இப்பொழுது எங்கே இருந்தாலும் இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாருமே இஞ்ஞாசியார் திருவிழா என்றால் கள்ளியூரே கூட சேர்ந்து நிற்க வேண்டும். ஏனென்றால் இஞ்ஞாசியார் வந்து இவரை நம்ம சவேரியாரை இந்தியாவுக்கு அனுப்பும் பொழுது அவர் கப்பல் ஏறும்போது சவேரியார் சொல்லிக்கிறார் யார்கிட்ட, இஞ்ஞாசியார்கிட்ட, மோட்சத்தில் பார்ப்போம் அப்படின்ட்டு. மோட்சத்தில் பார்ப்போம். அடுத்து பாருங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தை. சவேரியார் இஞ்ஞாசியார்கிட்ட சொல்கிறார், மோட்சத்தில் சந்திப்போம். அதனால் எல்லாம் ஒன்றோடு சேர்ந்தது. எல்லா மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கிறேன். தம்பைகளுக்கு எல்லோரும் சேர்ந்து கைதட்டி ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். சரி, நன்றி. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், இறைவனை போற்றுங்கள். இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. மிகவும் இரக்கமான சிந்திரி இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மிகவும் இரக்கமான சிந்திரி இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மிகவும் இரக்கமான சிந்திரி இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாரம் புனித பெர்க்மான் சரளப்பெரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித நாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதருடைய எல்லா புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அச்சுடிசலுடைய இடத்தினாலே எங்கள் சத்தங்களுடைய ரச்சத்தில் எங்கள் சரீசரா
பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.